சிந்து பைரவி நியூப்ரமோ சிந்து மேல ரொம்ப கோவமா இருக்காங்க சிவா. ஏன்னா இந்த அளவுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டேன்லடி, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்றாங்க. என்னை இந்த அளவுக்கு பண்ணதுக்கு நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தேன், ஆனா நீ இந்த அளவுக்கு பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டு இல்லை. அது என் மேல இப்படி ஒரு கேவலமான பொய் சொல்லிட்டேன். என் பெரியம்மாக்காக மட்டும்தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றேன். ஆனா கண்டிப்பா நான் இந்த கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் 2 நாள்லயே உன்னோட ஆட்டத்தை அடக்கிறேன்டி, நீ எப்படிப்பட்டவன்றதையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா மனசுல நினைக்கிறாங்க. டாக்டர் சார் என்னை மன்னிச்சிரு டாக்டர் சார் அப்படின்னு மனசுல நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிந்து ஒரு பக்கம் கல்யாணமும் முடிஞ்சிருது, தானே கட்டிடுறாங்க சிவா. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஸ்னேகா. எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு கதறி அழுகுறாங்க. அப்போ சிவாவுடைய அம்மா, அழுகாதம்மா ஸ்னேகா, கண்டிப்பாக நான் அவனை விவாகரத்து பண்ணிட்டு கூட நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாத, அத்தை நான் இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது என்ன ஆண்டின்றாங்க. அவ்வளோதான், அவனுக்கு உண்மையான காதல் என் மேலே இருந்திருந்தா அவன் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு என் மேலே உண்மையான காதல் பாசம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரமோல என்ன நடக்க போகுது, எப்படி சிந்துவுடைய உண்மையான விஷயங்களை எல்லாருக்குமே தெரியப்படுத்த போறாங்க சிவா. தெரியப்படுத்திட்டு அடுத்து சிவா எடுக்க போக முடிவு என்ன, சிந்து கூட வாழ போறாங்களா இல்லை சிந்துவை விவாகரத்து பண்ணிட்டு அவங்க காதலிச்ச பொண்ணு ஸ்னேகாவோட சந்தோஷமா இருக்க போறாங்களா அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.